ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமை மிக்க அதிமுகங்கிறது தான் வெளிப்படையான உண்மை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லோருமே. அது ஒரு வலுவான கூட்டணியை என்டிஏ அணியில் இப்போ என்டிஏ அணியில் நாம் தொடக்கத்தில் பேசின பாமக இருக்கா? இல்லை. யாரோடு அவங்க போவாங்க? இப்போ அப்பா பாமக, மகன் பாமகன்னு போய் இவங்க யாரோடு கைகோர்க்க போகிறாளுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இருக்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த என்டிஏவில் பயணித்த கட்சிகள் எதெல்லாம் இப்போ நம்ம அதிமுக கூட்டணிக்கு வருங்கிறது தெரியல. அவரே என்ன சொல்கிறாரு, திரு எடப்பாடியாரே என்டிஏவில் நாங்கள் இருக்கிறோம், என்டிஏ கட்சியில் யார் யார் இருக்காங்கன்னு அவங்க முடிவெடுத்து சொல்லட்டும், அப்புறமா வரேன்னு. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. அப்போ அவர்களுடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் போயிடும். எதிர்வாக்குகள், இதை முடிச்சிடுறேன், எதிர்வாக்குகள் நாங்கள் சிதறிடுது. தாவேக்கா தனியாக போகிறாரா இங்கே வர்றாரான்னு தெரியல, அவருடைய நிலைப்பாடு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ என்டிஏ அதிமுக அணிக்கு தனியாக, சீமான் தனியாக, விஜய் தனியாக, இந்த எதிர் அணி வாக்குகள் சிதறுகிற பொழுது திமுக எளிதில் வெற்றி பெற்றுவிடும். அப்போ இது சிதறாமல் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம், கடமை என்பது பிரதான எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பணியை செய்யலை அப்படிங்கிறது தான் மிக வேதனையான விஷயம்.